சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 6ஆம் நாள் 19/3/2024 செவ்வாய்க்கிழமை. தசமி திதி 3:59 இரவு வரை, பின் ஏகாதசி திதி. புனர்பூசம் நட்சத்திரம் 11:35 இரவு வரை, பின் பூசம் நட்சத்திரம். சோபனம் நாமயோகம் 34-32 நாளிகை வரை, பின் அதிகண்டம் நாமயோகம். தைத்துல கரணம் 23:58 நாளிகை வரை, பின் கரசை கரணம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று கரிநாள். சூலம் வடக்கு 12 நாளிகை. பரிகாரம் பால். ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் பகல் 12 முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்திலிருந்து காலை 10:50 முதல் 11:18 வரை. முற்பகல் 12:18 முதல் 1:18 வரை. பிற்பகல் 4:48 முதல் 6:48 வரை. இரவு 7:18 முதல் 8:18 வரை. இன்றைய நவக்கோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய், மீனத்தில் சூரியன் புதன் ராகு. இன்று மாலை 5:16க்கு சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இன்று மாலை 5:16 வரை விருச்சக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பின் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு சந்திரன் 3ஆம் பாவத்தில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் ராசியில் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் 11ஆம் பாவத்தில் செவ்வாய் சனியுடன் சேர்க்கை பெற்றுள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தாய் வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தன வரவுகளும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. தந்தை வழி உறவினர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தெய்வ அருள் கிட்டும். உங்களது குடும்ப சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது தொழில் ஸ்தாபனங்கள் சிறப்பான வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியினை பெறுவீர்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: குடும்பத்தில் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் சிலருக்கு ஏற்படும். உங்களது உத்தியோகம் தொழிலில் சிறப்பான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: உத்தியோக இடங்களில் சிற்சில பிரச்சனைகளும் இடமாறுதல்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், சந்திரன், சனி, செவ்வாய், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 687, 283, 844, 98, 936, 63, 393. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் 2ஆம் பாவத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் 12ஆம் பாவத்தில் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் 10ஆம் பாவத்தில் சனி செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றுள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள்: ராசிக்கு 2இல் சந்திரன், 12இல் குரு. இருபுறங்களிலும் சுப கிரகங்களின் சஞ்சாரம். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வெளி வட்டாரத்தில் உங்களது செல்வாக்கு உயரும். உங்களது பணச்சிக்கல் விலகி எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம்.
உங்களது உத்தியோகம் தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியினை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அலைந்து திரிந்து தொழில் புரிபவர்கள், வெளிநாடுகளில் பணிபுரிபவர்களுக்கு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார நிலைகளில் மிக மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். உங்களது கடன் பிரச்சனைகள் விலகும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், சனி, சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 8, 44, 98, 2, 83, 65. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு ராசியில் சந்திரன், 11ஆம் பாவத்தில் குரு பகவான், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய் உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். தனஸ்தானாதிபதி வலுத்துள்ளதால் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. நீண்ட நாளாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு செய்யும் மருத்துவங்கள் பயனளித்து புத்திர பாக்கியம் கிட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. உங்களது புத்திரர்கள் வழியில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். உங்களது உத்தியோகம் தொழிலில் சிறப்பான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், சனி, குரு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 8, 80, 3, 93. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு சந்திரன் 12ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் பாவத்தில் குரு பகவான், 8ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். அதிக அலைச்சல் மற்றும் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாகனம் இயந்திர தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. போக்குவரத்தில் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த போட்டியில் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகம் புரிபவர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வாகன தொழில்துறையினர் வாகனங்களில் செய்ய வேண்டிய பழுதுகளை சரி செய்வீர்கள். பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அலைந்து திரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். இன்று பெரிய முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நன்மை. மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 87. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு.
சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு 11ஆம் பாவத்தில் சந்திரன், 9ஆம் பாவத்தில் குரு, 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். குடும்ப பெரியவர்களின் ஆசி கிட்டும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. தொழில் கூட்டாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் கனிவுடன் நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்கும். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முதலீடுகளில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான வளர்ச்சியினை பெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் கடினமான போராட்டத்தின் மூலம் வெற்றி பெறும். வீடு வாகனம் சொத்து வழியில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பண வரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 283. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு சந்திரன் 10ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் பாவத்தில் குரு பகவான், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான வளர்ச்சியினை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட நாளாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு செய்யும் மருத்துவம் பயனளித்து புத்திர பாக்கியம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. புத்திரர்களின் நலன்களில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது கடன் பிரச்சனைகள் அடைபடும். உங்களது போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன், சுக்கிரன், சனி. அதிர்ஷ்ட எண்கள் 283, 687, 844, 98. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு சந்திரன் இன்று 9ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மாலை 5:16க்கு மேல் 10ஆம் பாவத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் பாவத்தில் குரு, 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி செவ்வாய் உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். உங்களது வியாபாரத்தில் எதிர்பார்த்த நன்மையை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். கணவர் மனைவியருக்குள் அந்யோன்யம் கூடும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கலைத்துறையினர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. துலாம ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். பூமி சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். புத்திரர்களால் ஆதாயமான பலன்களை அடையும் ஒரு நல்ல நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும்.
துலாம ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். துலாம ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது வியாபாரம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், சனி, சந்திரன், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 8, 44, 38, 2, 83, 1, 55, 73. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிக்கு இன்று மாலை 5:16 வரை சந்திராஷ்டமம் தொடர்கிறது. கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. 5:16க்கு மேல் உங்களுக்கு நன்மைகள் பெறும் ஒரு சிறப்பான நாளாக விளங்கும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாலை 5:16க்கு மேல் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். கணவர் மனைவியருக்குள் அந்யோன்யம் கூடும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. தனுசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு இன்று மாலை 5:16க்கு மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. அதுவரை நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு 7ஆம் பாவத்தில் சந்திரன், 5ஆம் பாவத்தில் குரு, 3ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய் உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தெய்வ அருள் கிட்டும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உங்களது முயற்சிகள் கடினமான போராட்டத்தின் மூலம் வெற்றி பெறும். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முதலீடுகளை கவனமுடன் செய்ய வேண்டும். தொழில் ஸ்தாபனங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். பொருளாதார பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது கடன் பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அடுக்குமாடி குடியிருப்புகள், திருமண மண்டபங்கள் கட்டும் யோகம் சிலருக்கு ஏற்படும். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 9, 63, 1, 55, 73. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு சந்திரன் இன்று மாலை 5:16 வரை 6ஆம் பாவத்திலும் அதன் பின் 7ஆம் பாவத்திற்கும் சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் பாவத்தில் குரு பகவான், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய் உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுய தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். மாலை 5:16க்கு மேல் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள்.
வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். சுய தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவார்கள். புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன், சனி, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 8, 44, 35, 1, 55, 64. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கும்பத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு 5ஆம் பாவத்தில் சந்திரன் மாலை 5:16 மேல் 6ஆம் பாவத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் சுக்கிரன், சனி, செவ்வாய் 3ஆம் பாவத்தில் குரு பகவான் உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தை வழி உறவினர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சகோதரர்கள் வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உங்களது முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. சொத்து வீடு வாகனம் வழியில் கவனமுடன் செயல்பட வேண்டும். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான வளர்ச்சியினை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தெய்வ அருள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி, சுக்கிரன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 6, 87, 2, 83. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மீனத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, மீனராசிக்கு சந்திரன் 4ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மாலை 5:16 மேல் 5ஆம் பாவத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் சூரியன், புதன், ராகு. 2ஆம் பாவத்தில் குரு பகவான். 12ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி, செவ்வாய் உள்ள நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தாய் வழி உறவினர்களால் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில் ஸ்தாபனங்களிலிருந்து வர வேண்டிய தனவருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வாகன தொழில்துறையினர், இயந்திர தொழில்துறையினர் அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வெளியூர் வெளிநாடுகளில் உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அலைந்து திரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன், சந்திரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 2, 83, 3, 93. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.